ஹாய் கைஸ், இந்த வருஷம் 2024 ஒலிம்பிக்ஸ் வந்து பாரிஸ்ல தாங்க நடக்குது. இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து சில நெகிழ்ச்சியான விஷயம் நடந்திருக்கு, சில சங்கடமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்ன சொல்ல இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒலிம்பிக்ஸ்ல 206 கண்ட்ரில இருந்து 10,500 அத்லெட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால மட்டும் 594 அத்லெட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில நெகிழ்ச்சியான விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லியோன் மெர்ச்சர் வந்து இந்த ஒலிம்பிக் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல மொத்தம் 4 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. இவர் தான் இந்த ஒலிம்பிக்லயே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கோல்டு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 22 வயசு தாங்க. இவர் எந்தெந்த டிவிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு அடிச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 200 மீட்டர்ல வந்து இண்டிவிஜுவல் மெடல்னு சொல்லிட்டு அந்த டிவிஷன்ல அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 200 மீட்டர் பட்டர்ஃப்ளை, 200 மீட்டர் பிரெஸ்ட் ஸ்ட்ரோக், 400 மீட்டர் இண்டிவிஜுவல் மெடல். இந்த மொத்தம் வந்து 4 மெடல் வந்து ஒரே ஒலிம்பிக்ல ஒரே ஆள் அடிச்சிருக்காங்க. சரியான ரெக்கார்டு. முன்னாடி பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ சேர்ந்து மைக்கேல் பிலிப்ஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட மொத்தம் 65 ஒலிம்பிக்ஸ் கோல்டு இருக்குங்க. இவர் தான் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணவர். கிட்டத்தட்ட இப்படியே போச்சு வச்சுக்கலாம், இவரோட வேர்ல்டு ரெக்கார்டு முறியடிச்சுதான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா துர்கிஸ்தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்காப்ல. இவர் பேர் வந்து யூசுப் டிகேஜ். இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ல வந்து ஷூட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாப்புல. எல்லா காம்படிஷனுமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் லென்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஐ ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஐ கிளாஸஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா எதுவுமே இல்லாம வெறும் டிஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு சில்வர் மட்டும் தட்டிட்டு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 51 வயசுங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக இவர் மாதிரி தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வந்து சரியான வைரல் ஆகிட்டு இருக்காரு. யூசுப் டிகேஜ் வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஷூட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் மெடல் அடிச்சிருக்காருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து என்னென்ன கான்ட்ரவர்சி நடந்திருக்கு அப்படின்னா என்ன சர்ச்சைகள் நடந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விமன்ஸ் பாக்ஸிங் மேட்ச்சில் வந்து சின்ன பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனைனா இமானே கலீஃப் வெர்சஸ் ஆஞ்சலா கெரினி. இமானே கலீஃப் வந்து அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க, ஆஞ்சலா கெரினி வந்து இட்டாலி நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. அப்போ வந்து இமானே கலீஃப் வந்து 2 பஞ்சு வந்து விடுறாங்க. யாருக்குன்னா ஆஞ்சலா கெரினிக்கு. இவங்க வந்து பயந்து மேட்ச் விட்டு குவிட் பண்ணுறாங்க. வெறும் 46 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து குவிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பார்க்கும்போது ஆம்பளை மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அடிக்கிற அடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மென் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து உமன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால வந்து என்ன பண்ண அந்த மேட்சை விட்டு குவிட் பண்ணுறாங்க. அதனால வந்து வின்னிங் டெசிஷன் வந்து இமானே கலீஃப் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பரிசோதனை பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு ஆள் என்ட்ரி பண்ணுவோம், உள்ளே எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக சொல்கிறாங்க. அதனால வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அசிங்கப்பட்டது வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சலா கெரினி தான் அசிங்கப்பட்டது. அதுக்கப்புறமா டச் நாட்டை சேர்ந்த பீச் வாலிபால் பிளேயர் ஸ்டீவன் வேண்டி வேல்டுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அசிங்கமான வேலை பண்ணியிருக்காங்க. 2016 ஒரு ரேப் கேஸில் மாட்டியிருக்காரு. அது 12 வயசு பிள்ளைங்க ரேப் பண்ணனால 4 வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் போன வருஷம் வரைக்கும் அவரை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்ல வந்து கலந்து கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த போட்டியிலையும் கலந்து கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் என்ட்ரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பால் வரும்போது எல்லாருமே அசிங்கமாக பேசுகிறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க, அது ரொம்ப பூ பண்ணுறாங்க, ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% கரெக்டு தாங்க. ஏன்னா இவரெல்லாம் விளையாட விட்டு ரொம்ப அசிங்கம், ஒலிம்பிக் கம்யூனிட்டிக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்வீட்டும் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் எந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.